friends, welcome back to our channel Happy Varum. ஒரு குட்டி கேப்க்கு அப்புறம் அகைன் நம்ம vlogging வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி ஜெர்மனி வந்து கிளம்புறோங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நாங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது என்னலான்றது தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஜெர்மனிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வருவோம். பட் இங்கேருந்து கிளம்பும் போது ஃபுல்லாக வந்து சாப்பிட்ற பொருளுக்கு தேவையானது, சமைக்கிறதுக்கு தேவையானதாக தான் வந்து வாங்கிட்டு போவோம். அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவுலாம் வந்து நம்மளுக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்கறதுக்கு மாவு மில்லாம் இருக்காது. ஸோ ஒரு பாதி லக்கேஜ் எதுதான் எங்களுக்கு ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதவிதமான மாவு பொருள் தாங்க ஃபுல்லாகும். நிறைய பேர் எங்களை மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்கு தான் பயங்கர வேலை. ஏன்னா அவங்களுக்கு தான் எந்தெந்த பொருளை எப்படி எப்படி அரைச்சி கொடுக்கணுன்றது தெரியும். எனக்கு வந்து லைக் அதில் என்ன போடுவாங்கன்னு தெரியும். பட் அது வந்து எந்த டெக்ஸ்சரில் வந்து அரைப்பாங்க அப்படின்றதுலாம் சுத்தமாக வந்து இது வரைக்கும் நான் கற்றுக்காமல் இருக்கேன். இதுக்கப்புறமாச்சும் கற்றுக்கணும். எத்தனை பேர் என்னையும் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் அம்மாவும் மாமியாரும் பண்ணி கொடுத்துருவாங்க. தூக்கிட்டு வர்றது மட்டும் ஒரு வேலையை வச்சு போல அந்த மாதிரி கேஸ்ல தான் நானும் சுத்திட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து எங்க மாமியார் ஊர் வந்து பாத்தீங்கன்னா உத்திரமேரூர். ஸோ அங்க இருக்கிற ஒரு மாவு மில்லுக்கு தான் வந்திருக்கிறோம். தேவகி மாவு மில்லு. யாருன்னா உத்திரமேரூர்ல இருந்து பாக்குறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ எங்க அத்தை வந்து ரெகுலரா இவங்க கிட்ட தான் வந்து மாவு அரைப்பாங்க. அவ்வளோ சூப்பரா வந்து அரைச்சு கொடுப்பாங்களாம். இதெல்லாம் நீ வந்து வீடியோல சொல்லு, இதெல்லாம் காட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவோட கான்டென்ட் வந்து எங்க அத்தை தான் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கே. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டீட்டெயிலு. ஸோ 1 கிலோ மஞ்சள் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, கோதுமை அரைக்கிறதுக்கு வந்து 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் இது மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சின்ன வயசில் வந்து அம்மா வந்து மாவு அரைச்சிட்டு வா போ, உனக்கு 5 ரூபா தரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ போய் அரைச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருந்தோம்ல, சிங்கப்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவு மில் எல்லாமே இருக்குங்க. ஸோ அங்கேயும் வந்து நம்ம இந்தியா மாதிரி என்னென்னலாம் வந்து அரைக்கணுமோ அரைச்சிக்கலாம். பட் ஜெர்மனியில் எனக்கு தெரியல, மாவு மில்லாம் ஆப்வியஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போய் நடுவில் அப்பப்போ என்னவோ சொல்கிறாங்களே, இதை வந்து 3 வாட்டி அரை 4 வாட்டி அரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை. ஸோ வந்து நடுவில் போயிட்டு அதோட டெக்ஸ்சர்லாம் எப்படி அரைக்கிறாங்கன்றத சும்மா வந்து போயிட்டு பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஜெர்மனி போகிறதுக்கு வந்து எல்லா மாவு ஐட்டம்ஸும் இன்றைக்கி ஒரே நாளில் அரைச்சி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்திருக்கிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற வரைக்கும் வெளியெல்லாம் மாவு வாங்கினதே வந்து இல்லைங்க. ஏன்னா ஒரு 3 மாதமோ இல்லை 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்தியா போயிட்டு வந்துடுவோம். ஸோ வரும்போதெல்லாம் வந்து மாவு கொண்டு போயிடுவோம். இப்போ தான் ரீசெண்டாக ஜெர்மனி மூவ் ஆயிருக்கோம்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒன்றுமே தெரியல. ஆப்வியஸாக கடையில் இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கணும். பட் நம்ம ஊர் அந்த குழம்பு மிளகாய் தூள்லாம் வந்து வீட்டில் அரைச்சி கொடுத்தது தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் அதிகமாக கொண்டு போகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா வந்து குக்கிங்கே நடக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே அந்த சத்து மாவுக்கான பருப்பு வகை தான் இருக்குது. ஸோ சத்து மாவு வந்து ஒரு 2 கிலோ கிட்ட வந்து மாவாகவே அரைச்சி கொண்டு போயிடுவோம். ஏன்னா நிலானிகா குட்டிக்கு வந்து வாஃபிள் கொடுக்கறது, நாங்களுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வாஃபிள் செய்யறது அப்படின்ட்டு வந்து சத்து மாவில் வாஃபிள் செஞ்சுப்போம். நிறைய பேர் சத்து மாவு கஞ்சி குடிப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சத்து மாவில் செய்கிற வாஃபிள் தான் எல்லாருக்குமே வந்து ஃபேவரெட்டு. ஸோ சத்து மாவுனாலே வாஃபிள் தான் எப்பயுமே இருக்கும் எங்கள் வீட்டில். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் ஒரு vlogல உங்களுக்கு வந்து நான் எப்படி சத்து மாவு வாஃபிள் செய்கிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மிளகாத்தூளை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா தான் வந்து பேக் பண்ணாங்க. ஏன்னா சுட சுட வந்து அப்படியே போட்டு மூட மாட்டாங்க. இந்த மாதிரி மிளகாத்தூளெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாவுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிலோ வந்து கொண்டு போயிடுவேங்க.
பண்ணுவேங்க. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவும் ராகி மாவும் நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள். முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நிறைய கொண்டு போயிருந்தேன். பட் இந்த ட்ரிப் வந்து கோதுமை மாவு கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா கோதுமை மாவு வந்து இங்கே ஜெர்மன் ஸ்டோரில் கூட ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்றதுனால கோதுமை மாவோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மற்றது இந்த சத்து மாவுலாம் 2 கிலோ கொண்டு போயிருந்தேன்னா இந்த வாட்டி 3-4 கிலோவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜோவர் மாவு, கடலை மாவு, கம்பு மாவு இதெல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்துட்டேங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாவு ஐட்டம் மட்டுமே எனக்கு வந்து ஒரு 40 கிலோ கிட்ட வந்துடும் எப்பயுமே. ஸோ கடலை மாவுலாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து அரைக்க சொல்லிட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து பிரித்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அண்டு நீங்கள் இந்த மாதிரி என்னெல்லாம் மாவு ஐட்டம்ஸ் வந்து அரைச்சி கொண்டு போவீங்கன்ட்டு உங்களோட மாவு லிஸ்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா மாவும் வந்து அரைச்சாச்சு. அத்தை, எல்லா மாவுமே நைஸாக அரைப்பீங்களா இல்லை என்ன? கோதுமை மாவு நைஸாக இருக்கணும், கோதுமை மாவு அரிசி மாவு நைஸாக இருக்கணும், அரிசி மாவும் நைஸாக இருக்கணும். இது கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக குறக்குறன்னு இருக்கலாம். சத்து மாவு இது கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கலாம். சத்து மாவு கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கலாம். இது வந்து ராகி, இது நைஸாக தான் இருக்கும். அப்படிதான் அரைச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு மிளகாத்தூள் மட்டும் மிளகாத்தூள் மட்டும் பேலன்ஸ் ஆரங்கிது எடுத்துங்க வர. ஸோ இப்படி தான் மாவு அரைக்கணும். எனக்கு சிங்கப்பூர்னா நம்மளுக்கு இருக்கும் மிஷினு, ஆனால் ஜெர்மனியில் மாவு மில்லுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை. சரி, எவ்வளோ வருஷமா மில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. 99லேருந்து வச்சிருக்கீங்களா? 25 வருஷமா. அவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்களை காட்ட. ஓகே, எங்க அத்தைக்கு வந்து உங்க மில்லில் அரைச்சா மட்டும் தான் பிடிக்குமா? அதனால எங்களையும் கூட்டு வந்திருக்கிறாங்க. இங்கதான் அரைப்போம், நீ வா வீடியோ எடு எல்லாருக்கும் காட்டு அப்படின்னு. ஓகே, மாவு ஐட்டம்ஸ்க்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனி மூவ் ஆனதுலேருந்து எங்களோட பேக்கிங் லிஸ்ட்டில் புதுசாக ஆட் ஆன ஐட்டம்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு மெயின் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை நம்மளோட இந்தியன் ஸ்டோரில் தான் கிடைக்கும். அதுவும் சும்மா ஒரு 4-5 இனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 யூரோஸ், சில டைம்ஸ் வந்து 3 யூரோஸ்ன்னு இருக்கும். சில டைம்ஸ் அது கூட கிடைக்காம கூட போகும். நம்மளோட இந்தியன் குக்கிங் இல்லை, சவுத் இந்தியன் குக்கிங்க்கு கருவேப்பிலை இல்லாமல் தாளிக்கவும் முடியாது, சமைக்கவும் முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து குக்கிங்க்கு பயங்கரமாக கருவேப்பிலை வந்து செலவு பண்ணுவேங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் தானே ஜெர்மனி மூவ் ஆனோம். அப்போவே நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லலாம் லைக் ஜெர்மனியில் என்ன திங்ஸ் கிடைக்காது, நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற சில இதுவெல்லாம் பார்த்தேன். அதில் எல்லாருமே சொன்னது கருவேப்பிலை தாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனி வர அப்போவே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து கருவேப்பிலையை வந்து நல்லா அலசி அதுக்கப்புறம் நல்லா சன் ட்ரை பண்ணி பேக் பண்ணி செக்யூர் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் கிட்ட நான் கொண்டு வந்த கருவேப்பிலை வந்து எனக்கு யூஸ் ஆச்சு, கெட்டே போல. இதுக்கும் நான் ஜெர்மனி வெதர் வந்து ஆல்ரெடி குளிராக தானே இருக்கும். இங்கே ஃப்ரிட்ஜெலாம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குமா, அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்கலங்க, வெளியவே வச்சுருந்தேன். எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக 10 மாதமும் உழைச்சிது. அதனால் இந்த வருஷம் 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு பிளான் பண்ணி அவ்வளோ கருவேப்பிலையை வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் காய வச்சு. ஸோ வீட்டில் இருந்த கருவேப்பிலை மரத்தை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே இருந்தும் ஒரு 3 கிலோ கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா காய வச்சோன்னா அது வந்து கொஞ்சமாக மாறிடும்ல, அதனால தான். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொன்று புதுசாக நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையுமே இங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் என் கண்ணுக்கு படுது. லைக் இந்த ஊர் சேலரிக்குமே அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு தோணுது. அதுவும் கொஞ்சம் தான் வந்து கொடுக்குறாங்க, சில டைம்ஸ் கிடைக்கவே மாட்டுது. அதனால் நம்மளே வந்து கொண்டு போயிடலாம், கருவேப்பிலையை வந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி முருங்கைக்கீரையும் கொண்டு போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து எங்கள் மாமனார் தான். ஃபுல் மரத்தையுமே வெட்டி அதில் இருந்த மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொண்டு போகணும், நிறைய முருங்கைக்கீரை சாப்பிடணும், முருங்கைக்கீரையில் தான் எல்லா சத்தும் இருக்குன்னு சொல்லி மரத்தையே காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கிறாரு. ஸோ நான், எங்கள் நாத்தனார், அதுக்கு
அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த முருங்கைக்கீரையை உருவி வந்து இப்போ அலசி காய வச்சு நாங்கள் வந்து பேக் பண்ணணும். ஸோ முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் டஃப்பான வேலை தாங்க. அது உருவறதே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து நான் ஏதோ ஒப்புக்கு சப்பா மாதிரி உருவிட்டு இருந்தேன். எங்கள் மாமியாரும் நாத்தனாரும் வந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க, மெயினாக எங்கள் மாமனார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதையும் இந்த மாதிரி சன்ட்ரை பண்ணோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சன்ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஃபேன் கடியில் காய வைங்கன்ட்டு. அதெல்லாம் வேலைக்கே ஆகலை, ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்தோம், அதனால செகண்ட் டைம் சன்ட்ரை மாதிரி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் இப்போ சொல்லுவாங்க இவர் யாருன்னு. எங்கள் பசங்க சின்ன போதுக்கு வரைக்கும் 25 வருஷம் இல்லைங்க, அவர் தலைமலை தூக்கி வந்தார். அப்பெல்லாம் பசங்களாம் சின்ன பதம் இருக்குல்ல, இப்போதான் வந்து வண்டியில் எடுத்துன்னு வர்றாரு. எல்லாமே எங்ககிட்ட நல்லா இருக்கும். எல்லாமே பூண்டு ஊறுகாய் எல்லா ஊறுகாய் வச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கும் அவர்கிட்ட. எல்லாமே இந்த தெருவில் வாரத்தில் ஒரு சாப்பிடலாம் சாப்பிடலாம். சூப்பரா இருக்குல்ல? அவளு எடுத்துட்டு வருவாரு, அவளும் வாங்கி வச்சுக்கலாம். சரி, உங்களை எப்படி வந்து ஃபோன் பண்ணி வாங்குறது? உங்க நம்பர்லாம் வருவாங்க, வாரத்தில் 2 நாள் வருவேன். இங்கதான் வருவீங்களா? கொரியர்லாம் பண்ண மாட்டீங்களா? யாருக்குன்னா வேணும்னா ஏன் அப்படிலாம் பண்ணா நல்லா வாங்குவாங்கல்ல. ஒரு இடத்துக்கு ஒரு நாளைக்கு யாருக்கும் அனுப்பல மாட்டோம், குடிசை தொழில் தான். சரி, உங்க நம்பர் எனக்கு சொல்லுங்க அப்புறமா. நம்ம பசங்க எங்க பசங்க அம்மா தொண்டுல இருந்து நான் வாங்கிக்கிறேன். இப்ப அந்த பசங்களுக்கு அவ்வளவு பசங்க ஃபேமஸ், எல்லாமே வாங்குவாங்க. நான் ஊருக்கு அதிகம் வாங்க மாட்டேன், வத்தல் வேற எதனா அவளு இப்படிலாம் வாங்குவோம். ஊருக்கு வாங்கி வந்தேன். இப்போ நாங்க ஜெர்மனிக்கு எடுத்துன்னு போறோம். இப்போ நீங்க ஊருக்கு எடுத்து போறதுனால வாங்குது சொன்னாங்க கேட்கல. இப்ப அதுக்கு தான் வாங்கிட்டு வாங்கி போனாங்க. பையன் வாங்கி பொங்கலுக்கு அது ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். வரான்னு சொன்னீங்களா, வந்து லீவுக்கு வரா சொன்னீங்களா? மகதி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களாம் காலியா, அவங்க தான் நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருக்கும். ஸோ அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் வந்து வாங்கியாச்சுங்க. இந்தியாவில் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பெனிஃபிட் மாதிரி இல்லை. லைக் அப்பளம் ஊறுகாய், அதுக்கப்புறம் இடியாப்பம், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு வெளியவே காய்கறி எல்லாமே வீட்டு வெளியே வாசப்படிலேருந்து கூப்பிடுவாங்க வாங்குறீங்களான்னுட்டு. பட் இங்கே வந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்தியன் ஸ்டோரை கண்டுபிடிச்சி போய் வாங்குறதுன்னு இருக்கும். ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி தாங்க. எல்லாருக்குமே வந்து இங்கே இருக்கும் போது அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும், அங்கே இருக்கும் போது இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். அதே மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங்க்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா சாமான் கடை, அதாவது பாத்திர பொருள்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த வாட்டி எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி குக்கிங்க்கு வந்து தேவைப்படலைங்க. பட் இந்த வாட்டி நான் மெயினாக வந்தது இந்த அண்டாக்காக இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த டப்பா வந்து வாங்கணுன்ட்டு வந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜிலலாம் இப்போ கொஞ்சமாக தான் மீறும், 3 பேர் தானே இருக்கிறோம், நிறையலாம் வந்து மீறாது. ஸோ கொஞ்சமாக தானே மீறும், அதனால குட்டி குட்டியாக டப்பா வந்து வாங்கணுன்றதுக்காக தான் மெயினாக இந்த வாட்டி நான் இந்த பாத்திர ஷாப்பிங்க்கு வந்தேன். மருமமா மாமியாருக்கு ஒரு மருமக்கு ஒண்ணு, பெரிய குடும்பம், இது சின்ன குடும்பம். நீ தான் ஆள போறத. ஓகே, இதான் என்னோட கேஸுக்கு நிக்கும். கேஸ் இது என்னுடைய இது. ஆமா, ஓகே டன். இவங்க தான் இந்த கடையில
10 வருஷமா வேலை செய்யறவங்க 10 வருஷமா சர்வீஸ் ஆனவங்க தான் இவங்கள தான் கூப்பிடுறேன் நான். சரியா? அதெல்லாம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் போட்டுக்கிறேன். ஓகேங்க, இப்படி தான் பாத்திர ஷாப்பிங்கும் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியாவிலேருந்து ஜெர்மனி போகிறதுக்கான பேக்கிங்கை இப்படி தான் பார்த்து நாங்கள் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஃப்யூச்சர் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எல்லோரும் ஷாப்பிங்கு இன்றைக்கி பண்ண வேலையில் டயர்ட் ஆகிட்டு ஃபைனலாக பானிபூரி, இந்த பேல்பூரி, மசாலா பூரியெலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ எல்லோரும் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, அப்படி தான் வந்து அந்த டேவே போச்சுங்க. நீங்கள் என்னெல்லாம் திங்ஸ் வந்து இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக இதை நான் கொண்டு போயிடுவேன் கவி அப்படின்ற பொருளெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தட் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.